சென்னை நீலாங்கரை அடுத்த பனையூரில் இன்று காலை 10 மணிக்கு தமிழக வெற்றிக் கழகத்தின் நிர்வாக குழு கூட்டம் நடைபெற இருக்கிறது. விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் ஜரீர். இந்த கரூர் சம்பவத்துக்கு பிறகு தாவேகாவின் பிரச்சாரங்கள் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்க நிலையில இந்த நிர்வாக குழு கூட்டம் முடிந்த பிறகு அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்னவாக இருக்கும், எப்போது பிரச்சாரம் தொடங்க இருக்கு, அது போன்ற தகவல்கள் கிடைக்கப்பெற வாய்ப்பு இருக்குமா? வணக்கம். 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்களே உள்ள நிலையில் தமிழக அரசியல் களம் சூடுபிடித்திருக்கிறது. இருப்பினும் தாவேக தலைவர் விஜய் ஒரு மாத காலமாகவே அமைதி காத்து வருகிறார். செப்டம்பர் 27ஆம் தேதி கரூர் மாவட்டம் வேலுசாமிபுரத்தில் நடந்த தாவேக தலைவர் விஜய் பரப்புரை கூட்டத்தில் கூட்ட நெரிசல் ஏற்பட்டது. அந்த கூட்ட நெரிசலில் 41 பேர் உயிரிழந்தனர். இந்த சம்பவத்திற்கு பிறகு தாவேக தலைமையும் தாவேக 2ஆம் கட்ட தலைவர்களும் அமைதி காத்து வந்தனர். ஒரு மாத காலமாக கட்சி பணிகள் முடங்கி இருந்த நிலையில் நேற்று முன்தினம் கரூர் கூட்ட நெரிசலில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களை மாமல்லபுரத்தில் உள்ள ரிசார்ட்டில் விஜய் சந்தித்து ஆறுதல் கூறினார். இந்த நிலையில் இன்று தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய நிர்வாக குழு கூட்டம் நடைபெறும் என்று நேற்று அறிவிக்கப்பட்டிருந்தது. நேற்று மாலை 28 பேர் கொண்ட நிர்வாக குழுவை தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் நியமித்திருக்கிறார். இந்த குழுவில் தாவேகனுடைய பொதுச் செயலாளர், தாவேகனுடைய தேர்தல் பிரச்சார பொதுச் செயலாளர், கொள்கை பரப்பு பொதுச் செயலாளர் என முக்கிய மாநில நிர்வாகிகள் மற்றும் முக்கிய மாவட்ட செயலாளர்கள் இந்த 28 பேர் கொண்ட பட்டியலில் இடம்பெற்றிருக்கிறார்கள். இந்த ஒரு மாத காலமாக கட்சியினுடைய செயல்பாடுகள் முடங்கியிருந்த நிலையில அடுத்த கட்ட பணிகளை மேற்கொள்வதற்காக, அதாவது முக்கியமாக கட்சியினுடைய உட்கட்டமைப்பை வலுப்படுத்துவதற்காக இந்த குழு அமைக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. அதாவது இன்னும் முழுமையாக மாவட்ட செயலாளர்கள் நியமிக்கப்படவில்லை. அத்தோடு கட்சியில ஒன்றியம், கிளை, வார்டு போன்ற எந்தவித நிர்வாகிகளும் நியமிக்கப்படவில்லை. எனவே உட்கட்டமைப்புகளை வலுப்படுத்துவதற்கும் அடுத்த கட்ட நகர்வுகள் குறித்து முடிவெடுப்பதற்கும் இன்று ஆலோசனை கூட்டம் சென்னை நீலாங்கரையில் இருக்கக்கூடிய தாவேகா தலைமை அலுவலகத்தில் நடைபெற இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி.